வணக்கம். இணைந்திருப்பது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் சர்வதேசத்தின் பல பாகங்களிலும் இருந்து சக்தி குளோபலோடாக இணைந்திருக்கும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி மற்றும் ரஷ்ய ஜனாதிபதிக்கு இடையில் சந்திப்பு. இந்திய மீனவர்கள் 16 பேர் கைது. வடக்கு கிழக்கில் தொடர்ந்தும் போராட்டங்கள் முன்னெடுப்பு. 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு ரஷ்யா சென்றுள்ள ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இன்று ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினை சந்திக்க உள்ளார். மாஸ்கோ கேம்ப்லிங் மாளிகையில் இந்த சந்திப்பு இடம்பெறவுள்ளது. அரசு தலைவர்களின் சந்திப்பை அடுத்து இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதாரம், வர்த்தகம், அரசியல் மற்றும் கலாச்சாரம் ஆகியவற்றை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தங்கள் சிலவும் கைச்சாத்திடப்பட உள்ளன. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை தொடர்பிலான பிரேரணை குறித்து வாக்கெடுப்பு நடைபெறவுள்ள நிலையில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் இன்றும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இறுதிக்கட்ட யுத்தத்தில் பாதுகாப்பு படையினரிடம் ஒப்படைக்கப்பட்ட மற்றும் சரணடைந்த தமது உறவுகளை கண்டுபிடித்து தருமாறு உறவினர்கள் வலியுறுத்தி கோரிக்கை விடுத்துள்ளனர். கிளிநொச்சி கந்தசுவாமி கோவில் முன்றலில் 32வது நாளாகவும் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனைத் தவிர வவுனியாவில் சுழற்சி முறை உணவு தவிர்ப்பு போராட்டமும் நடத்தப்படுகின்றது. காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு மருதங்கேணி பிரதேச செயலகத்திற்கு முன்பாக மற்றொரு ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதுடன் திருகோணமலை ஆளுநர் செயலகத்திற்கு முன்பாகவும் உணவு தவிர்ப்பு போராட்டம் நடத்தப்படுகின்றது. வேலையற்ற பட்டதாரிகளின் போராட்டம் தீர்வின்றி இன்றும் தொடர்கின்றது. உரிய பதில் கிடைக்கும் வரை போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என 25 நாட்களாக சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள அம்பாறை மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகள் தெரிவிக்கின்றனர். யாழ் மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக முன்னெடுக்கப்பட்டுள்ள வேலையற்ற பட்டதாரிகளின் கவனஈர்ப்பு போராட்டம் 25வது நாளாகவும் தொடர்கின்றது. நாங்கள் உடல் அளவிலே மனதளவிலே மிகுந்த பாதிப்புக்குள்ளாக இருக்கிறோம். எங்களோட பல்கலைக்கழக கல்வியை 5 வருஷம் கஷ்டப்பட்டு படித்தோம். இப்ப நடு ரோட்ல நிக்கிற நிலம் எங்களால தொடர்ந்து இன்னும் இந்த வேலைக்காக எத்தனை நாள் நாங்கள் நிக்க போறோம்னு தெரியல. திருகோணமலையில் கிழக்கு மாகாண ஆளுநர் செயலகத்திற்கு முன்பாக 22வது நாளாகவும் பட்டதாரிகளின் போராட்டம் தொடர்கின்றது. கிளிநொச்சி பன்னங்கண்ணி மக்கள் காணி உரிமம் கோரி நேற்று முதல் மீண்டும் போராட்டத்தை ஆரம்பித்துள்ளனர். சிவா பசுபதிகமம், சரஸ்வதிகமம் மற்றும் ஜொனி குடியிருப்பு ஆகிய கிராமங்களை உள்ளடக்கிய பன்னங்கண்டி கிராமத்தில் 1990ஆம் ஆண்டு குடியேற்றப்பட்டவர்களுக்கு காணி உரிமம் கோரி சிவா பசுபதிகமம் மக்கள் கடந்த 4ஆம் தேதி முதல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 15 நாள் போராட்டத்தின் பின்னர் காணி உரிமையாளரின் சம்மதத்தை அடுத்து காணியை உரித்து மற்றும் வீட்டுத் திட்டங்களை வழங்குவதாக அரசாங்க அதிபர் வாக்குறுதி அளித்ததால் கடந்த சனிக்கிழமை போராட்டம் கைவிடப்பட்டது. சிவா பசுபதிகமம் மக்களுக்கு தீர்வு வழங்கியதை போன்று தமக்கும் காணி உரிமை பத்திரங்கள் வழங்கப்பட வேண்டும் என கோரி சரஸ்வதிகமம் மற்றும் ஜானி குடியிருப்பு மக்கள் நேற்று முதல் போராட்டத்தை ஆரம்பித்துள்ளனர். செய்திகளின் தொகுப்பு அடுத்து. இலங்கை மத்திய வங்கியின் முன்னாள் பிரதி ஆளுநர் ஆனந்த சில்வா இன்று முறிகள் கொடுக்கல் வாங்கல் தொடர்பான ஜனாதிபதி ஆணைக்குழுவில் இன்று சாட்சியம் அளித்துள்ளார். இன்று காலை 10 மணிக்கு முன்னாள் பிரதி ஆளுநர் ஆஜராகியதாக ஆணைக்குழுவின் செயலாளர் சுமதிபால உடுகமசூரிய தெரிவித்துள்ளார். மாணவர்களுக்கு இடையில் ஏற்பட்ட மோதல் காரணமாக தற்காலிகமாக மூடப்பட்டிருந்த கொழும்பு பல்கலைக்கழகத்தின் கலைப்பீடம் இன்று மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் பரீட்சைகளை நடத்துவதற்கும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக கொழும்பு பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் பேராசிரியர் லக்ஷ்மண் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மாணவர்களுக்கான விடுதிகளும் நேற்று மாலை முதல் திறக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஹிக்கடுவை படப்பொல பகுதியில் சடலம் ஒன்று போலீசாரால் அடையாளம் காணப்பட்டுள்ளது. படப்பொல பகுதியில் உள்ள வீடொன்றின் கிணறு ஒன்றிலிருந்து சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். குறித்த வீட்டில் வசித்து வந்த ஒருவரை சடலமாக மீட்கப்பட்டுள்ளார்.
4 பிள்ளைகளின் தந்தையே சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்த நபரை காணவில்லை என அவரின் மனைவி வழங்கிய புகாருக்கு அமைய போலீசார் நடத்திய தேடுதல் நடவடிக்கையின் போது இவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. சடலம் எல்பிட்டிய தள வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் இது தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை எல்பிட்டிய போலீசாரால் மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டின் கடல் எல்லைக்குள் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் 16 இந்திய மீனவர்கள் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். தலைமன்னார் கடற்பரப்பில் 8 மீனவர்களும் நெடுந்தீவு கடற்பரப்பில் 8 மீனவர்களுமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக கடற்படையின் ஊடக பேச்சாளர் லெப்டினன்ட் கமாண்டர் சமிந்த வாலுகுலுகே தெரிவித்தார். மீனவர்கள் பயணித்த 2 படகுகளும் கைப்பற்றப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நியூஸ் ஃபர்ஸ்ட் மக்கள் சக்தி மெடிக்கல் திட்டத்தின் கீழ் திருகோணமலை கிண்ணியா பிரதேசத்தில் இன்றும் சிரமதான பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன. கிண்ணியாவில் நுழம்பு பெருக்கத்தை தடுப்பதே இதன் நோக்கமாகும். திருகோணமலையில் துரிதமாக பரவி வருகின்ற டெங்கு காய்ச்சலால் 15 பேர் வரை உயிரிழந்துள்ளனர். இந்த நிலைமையை கருத்தில் கொண்டு நியூஸ் ஃபர்ஸ்ட் மக்கள் சக்தி மெடிக்கல் திட்டம் கிண்ணியா பகுதிக்கு சென்று மக்களுக்கு நோய் நிவாரணப் பொருட்களை பகிர்ந்தளித்திருந்தது. இதனையடுத்து நேற்று சிரமதான பணிகளும் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. இன்று முன்னெடுக்கப்படும் சிரமதான பணிகள் தொடர்பிலான தகவல்களை அறிவதற்காக தொடர்பு கொண்டுள்ளோம். அங்கிருக்கும் நியூஸ் ஃபர்ஸ்டின் அலுவலக செய்தியாளர் ராசலிங்கம் ரவிரகுவுடன்.